கும்பம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை ஒரே ஒரு நேர்கோட்டில் போகுமா என்று கேட்டால் நிச்சயமாக போகாது. அது ஒரு அலை போல ஓடிக்கொண்டே தான் இருக்கும். சில நேரங்களில் உச்சத்தை தொடும், சில நேரங்களில் தாழ்வாக இருக்கும். ஏன் வேலை விஷயங்கள், தொழில் வாழ்க்கையில கூட ஏற்றம் இறக்கங்கள் என ஒவ்வொரு நாளும் ஒரு விதமாகவே உங்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும். ஒரு மணி நேரம் நன்றாக இருக்கும், அடுத்து ஒரு மணி நேரங்கள் பார்த்தால் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். இப்படித்தாங்க உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே இருக்கும். ஒரு நாள் நீங்கள் ஒரு விஷயத்தில் முழு நம்பிக்கையுடன் இருக்கலாம். ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் யாரையும் முழுமையாக நம்பக்கூடாது. ஏனென்றால் இதுவரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் பட்ட அவமானங்கள் என்னவென்று உங்களுக்குத்தான் தெரியும். நம்பி நம்பி வாழ்க்கைக்குள்ள நீங்கள் விம்மி அழுகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கியிருக்கலாம். மறுநாள் அதே விஷயத்தை நீங்கள் சந்தேகித்துக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தை நம்பி எந்த ஒரு முடிவை எடுக்கிறீர்களோ அதே விஷயத்தை அடுத்த நாள் நீங்களே சந்தேகிப்பீர்கள். அதே போலத்தான் இது விஷயங்கள், பொருட்கள், ஒரு உறவுகள் விஷயத்தில் கூட நீங்கள் நிச்சயமாக இந்த ஒரு செயலை செய்திருக்கலாம். அதுதான் இன்னமும் சில பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. இந்த மாற்றங்கள் பல நேரங்களில் திடீரென பிரச்சனைகளை உருவாக்கி நான் ஏன் இப்படி முடிவு எடுத்தேன் என்ற கேள்விகளை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எழுப்பியிருக்கலாம். அவசரத்தில் எடுத்த முடிவுகள் அவை அந்த நேரத்தில் சரியாகவே தோன்றினாலும் பின்னர் அது நீண்ட நாட்கள் பாதிப்புகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இன்னும் இருக்கும். ஒரு விஷயத்தில் நிலைத்திருக்க முடியாமல் போனது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில வாய்ப்புகளை கையில் இருந்து இழக்க வைத்திருக்கும். எனவே இனிமேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாய்ப்புகள் என்பது வரும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியான முறையில் உபயோகித்துக் கொள்ள வேண்டும், சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் மட்டுமே தான் இனிமேல் தேடி கொடுக்கும் என்பதை புரிந்து வைத்துக் கொண்டு நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் இனிமேல் நீங்கள் தொடக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். நீங்கள் ஒருவரை முழுமையாக நம்பக்கூடிய குணம் கொண்டவர்கள். ஆனால் அந்த நம்பிக்கை உடைந்த போது அது உங்களுடைய மனதை மட்டும் கிடையாது, உங்களுடைய வாழ்க்கையின் திசைகளையும் இன்னும் பாதிக்க வைத்துக் கொண்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட நிகழ்வுகளும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்ற குழப்பங்கள் என்பது உங்களை பலமுறை தவறான மனிதர்களிடமிருந்து இழுத்து கூட சென்றிருக்கலாம். இதனாலேயே ஏற்பட்ட இழப்புகள் அவை பணம் மட்டும் கிடையாது, நேரம், நம்பிக்கை, மன அமைதி என எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு எடுத்து சென்று விட்டது. இனிமேலாவது நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கி வந்தால் மட்டுமே தான் எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். கவனம் சிதறியதால் நீங்கள் தொடங்கிய பல விஷயங்கள் பாதையில் நின்றிருக்கும். எனவே இனிமேல் வரக்கூடிய காலங்களில் கவனம். எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பும் அதிக யோசனைகள், அதிக திட்டங்களை போட்டு அந்த ஒரு செயலை நீங்கள் தொடங்குங்கள். அப்படி நீங்கள் தொடங்கி வரக்கூடிய திட்டங்கள் தான் இனிமேல் நீங்கள் நினைத்தபடி நிச்சயமாகவே நடக்கும். அது உங்களுக்கு ஒரு குறைபாடு உணர்வை கூட உருவாக்கி கொடுக்கலாம். எனவே எதுவும் தோன்றுவதற்கு முன்பாக நீங்கள் எதையும் கொஞ்சம் கவனமாக யோசித்து செய்தால் அது உங்களுக்கு மென்மேலும் ஒரு பாராட்டுகளையும் நன்மைகளையும் தேடி கொடுக்கும் என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யாருக்காவது வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாத நிலைமைகள் கூட உங்களுடைய நம்பிக்கையவே மற்றவர்களிடம் கொஞ்சம் குறைக்க வைத்திருக்கலாம். உங்களுடைய பேச்சுத்திறன் ஒரு வரம். ஆனால் சில நேரங்களில் அதே பேச்சுத்தான் பிரச்சனையாகவே மாறி தேவையில்லாத சிக்கல்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி கொடுத்தது. ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் ஈடுபட்டதால் உங்களுடைய சக்தி பங்குபட்டு எந்த ஒன்றிலும் முழுமையான ஒரு வெற்றி பெற முடியாமல் போன தருணங்களும் நிச்சயமாகவே இருக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டுத்தான் இனிமேல் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் உங்களுடைய மனதையே அது உடைத்து போட்டது. கும்பம் ராசி நேயர்களை, நீங்கள் அசாத்தியமான மன உறுதி கொண்டவர்கள் என்றாலும் உங்களுடைய 2ஆம் இடமாகிய வாக்குஸ்தானத்தில் பாப கிரகங்களின் பார்வைகள் விழுந்த பொழுது நெருங்கிய மனிதர்களின் நச்சு வார்த்தைகள் உங்களுடைய இதயத்தை அம்பு போல இனி வரக்கூடிய நாட்களில் துளைக்கலாம். நீங்கள் செய்த தியாகங்களை கூட எல்லாரும் கொச்சைப்படுத்தி பேசுவார்கள். நீ எனக்கென்ன செய்துவிட்டாய் என உங்களை தாழ்த்தியும் பார்ப்பார்கள். எனவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய அன்பிற்குரியவர்களின் முகத்தில் அடித்தாற்போல் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய மனதை துக்குநூறாகவே இனி வரக்கூடிய நாட்களில் உடைத்து போடலாம். இரவுகளில் அந்த வார்த்தைகள் உங்களுடைய காதுகளில் மீண்டும் மீண்டும் எதிரொலித்து உங்களை தூங்கவிடாமல் அள வைத்து கொண்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நீங்கள் நினைத்தபடி இப்பொழுது நிச்சயமாகவே நடக்கும்.
நீங்கள் இனிமேல் நீங்கள் தொடங்கியதை முடிக்க தெரிந்த மனிதராக மாறுவீர்கள். எந்த ஒரு காரியத்தில் கை வைத்தாலும் அதை எப்படியாவது நான் முடிக்க வேண்டும், என் மீது நம்பிக்கை வைத்துத்தான் இந்த ஒரு செயலை செய்தேன் என்று நீங்களே முடிவெடுத்து அந்த எந்த விதமான செயலாகவே இருந்தாலும் அதை நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்துவீர்கள். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். உங்களுடைய பேச்சுத்திறன் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு கருவியாகவே இனிமேல் மாறலாம். சின்ன சின்ன முயற்சிகள் கூட பெரிய ஒரு பலன்களை இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். சின்ன சின்ன முயற்சிகள் பெரிய ஒரு பலன்களை தேடி கொடுக்கலாம். பணவரவு மெதுவாக சீராகி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிலைத்தன்மை என்பது இனிமேல் உருவாக்கும். சரியான மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து சேர்ந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு துணையாகவே இருந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுப்பார்கள். நேரத்தை மதிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்குள்ள இப்பொழுது உருவாக்கலாம். இதுதான் சரியான நேரம் என்று நீங்கள் உணர்ந்து செயல்பட ஆரம்பித்தால் இதுவரை இல்லாத ஒரு தன்னம்பிக்கை என்பது உங்களுக்குள்ள பிறக்கும். இதை எப்படி செய்ய வேண்டும் என்ற சில முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் நிச்சயமாகவே கிடைக்கும். எனவே நீங்கள் உங்கள் மீது முதலில் நம்பிக்கை வையுங்கள். அதே போல் சேமிப்பு பழக்கத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தான் கொண்டு வர வேண்டும். பணம் வருவது ஒரு கலை என்றால் அதை சேமிப்பது அதைவிட பெரிய கலை. கும்பம் ராசியான உங்களுக்கு 2ஆம் இடமாகிய தன சேமிப்பு ஸ்தானம் வலுவடைவதால் இனிமேல் உங்களுடைய சேமிப்பு கணக்கு மலமளவென உயரப்போகுது. ஆடம்பர செலவுகள், வீண் விரயங்கள் மற்றும் மற்றவர்களை நம்பி கொடுத்து ஏமாந்த சூழ்நிலைகள் யாவும் இனிமேல் கட்டுப்படுத்தப்படும். பணத்தை எங்கு முதலீடு செய்ய வேண்டும் என்ற சரியான நாணங்கள் உங்களுக்குள்ள பிறக்கும். வங்கி சேமிப்பு, பிக்சட் டெபாசிட் அல்லது தங்க நகைகளாக உங்களுடைய சேமிப்பு பல மடங்கு பெருகக்கூடிய ஒரு காலங்கள் வந்துவிட்டது. எதிர்காலத்தை பற்றிய பயம் என்பது நீங்கி நம்மிடம் போதிய பொருளாதார பின்னணி இருக்கிறது என்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் உடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். பணம் இருக்கக்கூடிய தைரியம் வேறு எதிலும் கிடைக்காது என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது கும்பம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் வரப்போகிறது. அதே போல் கும்பம் ராசியில் பிறந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக நீங்களே இப்பொழுது மாறிவிடுவீர்கள். சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார பணிகளில் பொறுமை என்பது வேண்டும். பொறுமையுடன் நீங்கள் நடந்து கொண்டால்தான் இனிமேல் எல்லாமே உங்களுக்குரிய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். மறைவான சில பொருட்களால் ஆதாயங்கள் உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான காரியங்களையும் தேடி கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு நடந்தால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உலகில் நடவடிக்கைகள் மனதளவில் ஒரு மாற்றங்கள் என்பதை ஏற்படுத்தி கொடுத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டப் போகுது. அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே மட்டுமே தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். பணத்தை எங்கு முதலீடு செய்ய வேண்டும் என்ற சரியான நாணங்கள் உங்களுக்குள்ள பிறக்கும். வங்கி சேமிப்பு, பிக்சட் டெபாசிட் அல்லது தங்க நகைகளாக உங்களுடைய சேமிப்பு பல மடங்கு பெருகக்கூடிய ஒரு காலங்கள் வந்துவிட்டது. எதிர்காலத்தை பற்றிய பயம் என்பது நீங்கி நம்மிடம் போதிய பொருளாதார பின்னணி இருக்கிறது என்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் உடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். பணம் இருக்கக்கூடிய தைரியம் வேறு எதிலும் கிடைக்காது என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது கும்பம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் வரப்போகிறது. அதே போல் கும்பம் ராசியில் பிறந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக நீங்களே இப்பொழுது மாறிவிடுவீர்கள். சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் அதிகரித்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த